ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை பொழுது உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காத்தில்லைங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க, காற்று அனுப்புவார். ஆமே. ஏசப்பா நம்பர் பலத்த காற்றை அனுப்பி காடுகளை வாட்டு வந்து போட்டார். இப்போ ஏசப்பா இடத்துல காற்றை கேட்டால் காற்றை கண்டிப்பாக அனுப்புவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் நம்ம தியானிக்க இருக்க தேவனுடைய வார்த்தை திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 81:9. சங்கீதம் 81:9. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். சரி, இப்போ இந்த சங்கீத பகுதியில் கர்த்தர் சொல்லியிருக்காரு, உனக்குள் சொல்லுங்க, எனக்குள் ஏசப்பாவை தவிர வேறு தேவன் இருக்கக்கூடாது. அதான் அவர் சொல்லியிருக்காரு, உனக்குள்ள என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்போ சங்கீதத்தை இந்த வாரம் இப்போ எப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசப்பா தான் தெய்வம். சொல்லுங்கள், அவர் தான் ரட்சகர், அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட காரணம் யார்? ஏசப்பா தான். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரைட். அப்போ இங்கே உனக்குள், இப்போ எனக்குள்ள வேறு தேவன் உண்டாயிருக்கவே கூடாது. இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. தேவன் பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன கட்டளை பிரமாணத்தில் ஃபஸ்ட்டு வார்த்தையே இதுதான். திருப்பி கொள்ளுங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கினார். நல்லா பாருங்கள், ஏசப்பா நம்மளை அழைச்சார்னா பிரமாணத்தை கொடுப்பார். ஏதோ அழைச்சிட்டு அப்படியே நம்மளை விட்டுட்டு நம்மளை விடுற தெய்வம் அல்ல. நம்மளை அழைத்து சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கொடுக்குறாங்களா? கையில் கொடுக்குறாங்க இல்லையா? பைபிள் யாருக்கு கொடுக்குற? பைபிள் யாருக்கு? எனக்கு. அப்போ ஏசப்பா அந்த சீனாய் மலை மேலே உச்சியில் அக்கினியிலேருந்து பேசுகிறாரு. அக்கினிலேருந்து பேசுகிற வார்த்தை அங்கே கீழே 90 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களும் புற ஜாதிகளும் ஆடு மாடு எல்லாமே இருக்குது. மனுஷங்க மட்டும் 90 லட்சம் பேர். அப்போ அந்த வார்த்தை வரும்போது யாருக்கு தான் அந்த வார்த்தை? அந்த 90 லட்சம் பேருக்கும் தான் அந்த வார்த்தை. அந்த 90 லட்சம் பேர் இப்படி பார்க்குறாங்க, அண்ணாந்து பார்க்குறாங்க. சீனாய் மலை உச்சியில் பற்றி இருக்கிற அக்கினியிலேருந்து கர்த்தர் அக்கினிலேருந்து உத்தரவு கொடுக்குறாரு. பேசுவாரா கர்த்தர் அக்கினிலேருந்து? பயங்கரமான காட்சி இல்லை? சரி, அப்போ பேசுகிற முதல் வார்த்தையை பாருங்கள், என்ன சொல்கிறார்? 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுதான் பாயிண்ட். என்ன தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, ஏன்னா தேவன் அவர் ஒருவர் தான். தேவர்கள் அநேகர் இருக்கலாம். நான் கடைசி அவங்க சொல்கிறேன், எல்லா தேவர்களும் அவர் தான் வணங்குவாங்க. அப்போ என்ன என்று உனக்கு ஃபஸ்ட்டு வார்த்தையே தேவன் கொடுத்த பிரமாணத்திலேயே, இந்த நியாய பிரமாணத்திலேயே ஃபஸ்ட்டு வார்த்தைனது, என்ன தவிர உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை நீ உண்டு பண்ணாத, அதை சேவிக்காத, அதை நமஸ்கரிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் உன்னை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தேன். வேறு யாரும் உனக்கு உதவலை. உதவத்தக்க தேவர்கள் இந்த பூமியிலேயே வானத்தில் இல்லை. அவர் தான் உதவி செய்கிற தேவன். அப்போ தேவனை நோக்கி அவங்க அழைத்தாங்க. கர்த்தர் இறங்கி அவங்கள விடுவித்தார். விடுவித்து கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்து இந்த சீனாய் மலையாண்டை விட்டு அவங்கள, இந்த வார்த்தை பேசப்படுறது 50ஆவது நாள். எத்தனாவது நாள்? அந்த எகிப்திலேருந்து அவங்க வந்தாங்கல்ல, எகிப்திலேருந்து வந்தாங்கல்ல, வந்தப்போ 50ஆவது நாள் தான் சீனாய் மலை மேலேருந்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கி கூட ஒரு வேளை உங்களுக்கு சில பேர்லாம், நிறைய பேர் ஊருக்கெலாம் போவாங்களே, அந்த இஸ்ரேல் டூர் போகும்போது அந்த அந்த தேவன் இறங்கின அந்த எகிப்துலாம் போவாங்க. அந்த மலை இன்றைக்கும் கருகி போய் நிலையில் தான் இருக்கான். தேவ பிரசனத்தினால அந்த மலை எப்படி இருக்கான்? கருகி போயிருக்கான். அதே அங்கே அந்த சீனாய் மலை பக்கத்தில் அந்த கண்மலையை பொழந்தார் பார்த்தீங்களா? மோசே உடச்சப்போ பிளந்து தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா? அதுவும் இன்றைக்கி அப்படியே இருக்குது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரிங்க, வரலாறு. சரிங்களா? அந்த கருகி போன மலை இன்றைக்கும் அப்படியே உச்சியில் இருக்குது. உடஞ்சி போன அந்த கண்மலை இருக்குது. ஏதோ கதை புராணங்கள் இல்லை, நம்ம வேதம், ஹிஸ்ட்ரி, வரலாறு. அப்போ அந்த மலை மேலேருந்து முதல் வார்த்தை பேசுகிறாரு, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான். வாயை திறந்து கொடுத்து சொன்ன வார்த்தை. எப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோமோ நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் தான் உன்னை
விடுவிச்சேன். சாக கிடந்த உன்னை, வியாதியில் இருந்த உன்னை, பிரச்சனையில் இருந்த உன்னை, செத்து போகலான்னு யோசிச்சிருந்த உன்னை, ஏதாவது பண்ணிக்கலாம் செத்துடலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச உன்னை கரம் பிடிச்சு அழைத்து உன்னை காப்பாற்றி உன்னை மீட்ட இயேசு நானேன்னு பேசி ஆபத்திலிருந்து காப்பாற்றி இனி என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார். நம்மளை அழைத்ததுலேருந்து தேவன் சொல்லுவார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. சரி, நிறைய இடத்துல ஆண்டு இதை பற்றி சொல்லியிருக்காரு. இன்னொரு வசனம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி பார்க்க போகிறோம், தேவனை உண்மையாய் சேவித்த என்ன நடந்தாலும் என் ஏசப்பாவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன சிலரை நம்ம இன்றைக்கி சாட்சியாக பார்க்க போகிறோம். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ மறந்து வேறொரு தேவர்களை பின்பற்றி பணிந்து கொள்வாயானால் நம்ம வேற தேவரில் பிடிச்சி போனால் அழிஞ்சு போவோமா? ஹலோ, புரியுதுங்களா? வேறு தேவனை பிடிச்சிட்டு போனால் என்ன ஆகிடுமா? நான் சொல்லுங்க பாருங்கள், இந்த உபாகமம் புஸ்தகம் பயங்கரமான புஸ்தகம். உபாகமம் தான் என்னது? ஃபுல்லாக வார்த்தை. பிசாசுக்கிட்ட ஏசப்பா 40 நாள் சோதனைக்கு பின்பு பேசின ஒவ்வொரு வசனமும் இந்த உபாகமத்தில் தான் இருக்குது. சரிங்களா? மிக முக்கியமான புஸ்தகம். நான் வரனால உங்களுக்கு அது சொல்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு அழிந்து போவோமா. அப்போ நம்ம வேறு தேவர்களை கல்லை, இன்றைக்கி நான் மிக முக்கியமான சில சம்பவங்கள் சொல்கிறேன். செங்கல்லாம் வச்சு கும்பிட்றாங்களே, பைபிள் இருக்குது. 3 செங்கல் வச்சு கும்பிட்றாங்க பார்த்தீங்களா, பைபிளில் இருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட். இப்போ தேவனை விட்டுட்டா யார் தான் நஷ்டம்? தெளிவாக சொல்லிட்டாரு, அழிந்து போவீர்கள் என்று. ஆனால் அவரை பிடிச்சிட்டேன்னா 1000 தலைமுறைகளை இரக்கம் காண்பிக்கிற தேவன். சரி, இன்னொரு வாசனம் நம்ம வாசிக்கலாம். அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 11:28. ரைட்டா, வாசிங்க. 28. என்ன வருமா? நீ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னா சாபம் வருமா? அல்லேலூயா. இதுக்கு அல்லே சொல்லணுமா? சொல்லக்கூடாதான். என்ன வருமா? முதல்ல வேறு தேவன் நீ பண்ணனா அழிந்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் உபாகமத்தில் தான் இருக்குது. சரிங்களா? 2வது சொல்லப்பட்டிருக்கு என்ன வருமா? நீ வார்த்தை நடக்கலைன்னா சாபம் வருமா? என்ன வருமா? அப்போ ஏன் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திருக்காருன்னா, நம்ம அழிந்து போகாதபடிக்கு, நம்ம சாபத்தில் விழாதபடிக்கு தான் கர்த்தர் இது எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர்கிட்ட விலகி போய் அழிந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. தேவனை விட்டு மறந்து போய் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்துக்கு, நீ பாவம் செஞ்சாதான் சாபம்னு நினைக்காத. நீ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியிலனாலே சாபம் வரும். அப்படி நான் சொல்லலைங்க. ஹலோ, நான் சொல்லலை, பைபிள் சொல்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? என்ன வரும்? வசனத்தை நீ கேட்கலன்னா, வசனப்படியே கீழ்ப்படிந்து வாழலைன்னா, நீ சாபத்தை தேடி போத்தால அதை தேடி வந்துடும். ஆனால் நீ வசனத்தின்படியாக வாழும்பொழுது, அதே உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கு, நீ வசனத்தின்படியாக வாழும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். நம்ம கஷ்டமாங்க? இப்போ நல்லது செய்கிறது கஷ்டமா? பரிசுத்தமாய் வாழ்கிறது கஷ்டமா? நன்மை செய்கிறது கஷ்டமா? இல்லை பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டமா? 2 ஈஸி தாங்க. அதை சொல்லுறாரு, 4 பேருக்கு உங்கள் கையில் இருக்கிறத உதவி செய். 5 ரூபாய் இருக்கோ 10 ரூபாய் இருக்கோ. அன்றைக்கி அப்படி தான் என்ன பண்ணேன், தண்ணீர்பட்ட போனப்போ என் கையில் 5 ரூபா தான் இருந்துச்சு. எனக்கு 5 ரூபா போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், போடுறதுக்கு 5 ரூபா தான் இருக்குண்ணா அப்படின்னேன். 1 ரூபா இருந்தாலும் கொடுங்க, மாத்திரை வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. 2 பேர் உட்காந்துருந்தாங்க, கணவன் மனைவி, பஸ் ஸ்டாப்பாண்ட. 1 ரூபாவது கொடுங்க, 1 ரூபா இருந்தாலும் கொடுங்க, மாத்திரை வாங்கிக்கிறேன்னாங்க. அப்போ அவங்களுக்கு 1 ரூபா பெரிய விஷயம். நம்ம திராணிக்கு ஏற்ற மாதிரி
அந்த ₹1 ₹2 ஒரு ₹2 தைலம் வாங்கிக்குவாங்க. ஏதோ ஒன்று சரிங்களா. நமக்கு வீட்டில் படுக்கிற நமக்கே 1000 வலி. ரோட்டில் படுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பனி காலம் பார்க்க மாட்டாங்க, வெயில் பார்க்க மாட்டாங்க. நமக்கு இங்கே உட்காந்தோன்னு அப்படி பண்ணோம். நீங்கள் போய் பாருங்கள், ரோட்லேயே படுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேனாக இருக்குது. எப்படி இருக்கிறாங்க. அப்போ நன்மை செய்கிறது கஷ்டம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதுல செய்ய போகிறோம். ஆமாம், சரி, ரைட். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, நம்ம தேவ வார்த்தைப்படி நடக்கலைன்னா என்ன வருமா? வருங்க. அதனால் நம்ம தேவ வார்த்தையின்படி நடக்கும்போது ஆசீர்வாதம் வரும். ரைட், சரி. இப்போ இந்த வார்த்தையின்படியாக நடந்த என்ன தான் வந்தாலும் என் தேவனை தவிர யாரையுமே வணங்க மாட்டேன்னு அப்படின்னு சொன்னவங்க ஒரு 3 பேரை நீங்கள் பார்க்க போகிறோம். 3 பேரும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். 3 பேரும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்க, ஆனால் ஒரு ஷார்ட்டாக தான் பார்த்துருப்பீங்க அவங்கள பற்றி. இன்றைக்கி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி செங்கலை வச்சு கும்பிடுறதுக்கு வசனம் பார்த்துடலாங்களா? ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு எது மேலே காட்டுறாங்களா? ஹலோ ஹலோ எது காட்டுறாங்களா? தூபம். செங்கல் மேலே தூபம் காட்டுறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? அதோட பின்னணி தெரியுமா? செங்கல் பற்றி. செங்கல் முதல்ல செஞ்ச இடங்கு தெரியுமா? பாபேலில் செங்கல் பண்ணாங்க. செங்கல்னால பெரிய பில்டிங் கட்ட பார்த்தாங்க. அந்த பில்டிங் ஏன் கட்டினாங்கன்னா, ஒரு வாட்டி தண்ணி வந்து அழிச்சிடுச்சு, அப்போ உயர்ந்த கோபுரத்தை கட்டி மழை வரும்போது அது மேலே தப்பிச்சிக்கலான்னு கட்டினாங்க. சரிங்களா? அப்போ அந்த செங்கல்னால் கட்டுறது அவங்கள காப்பாற்றுன்னு செங்கலை கடவுளாக்கிட்டாங்க. முன்னெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா எப்படி நம்பிக்கை அப்படின்னா, எதை வணங்குவாங்கன்னா இயற்கையை வணங்குவாங்க. சரிங்களா? இயற்கையை வணங்குவாங்க. சரிங்களா? சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு அதை வணங்கிடுவாங்க. பூமி பலனை கொடுக்குதுன்னு பூமியை வணங்கிடுவாங்க. அப்புறம் சந்திரன் வந்து அதுவும் வெளிச்சம், அதை வணங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மரங்கள் கனியை கொடுக்குதுன்னு அதை வணங்கிடுவாங்க. நல்ல காற்று கொடுக்குதுன்னு அதை வணங்கிடுவாங்க. இப்படி வணங்கி தான் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிலைகள் வந்துச்சு. இதெல்லாம் கொண்டு வந்தவங்க ஐயா இவங்க தான். யார்? இந்த இஸ்ரேல் ஜனங்க தான். இவங்க இப்படி பண்ணதால ஆண்டவர் கோவம் வந்துச்சான். அப்படி தான் இருக்குது. கோவம் வந்துச்சா இல்லை ஆண்டருக்கு? நீங்கள் வாசிக்கங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. என் சந்நிதியிலே நித்தம் அப்படின்னா எப்போவுமே என்ன கோபம் ஆக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் கோபம் ஆக்குனாங்கன்னா, பலியிட்டு இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே 3 கல், அந்த 3 கல்லுக்கு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சு இப்போ தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு. சரி, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. இஸ்ரேலேருந்து வந்தவங்க இங்கே கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இஸ்ரேலில் கற்றுக் கொடுத்தது பாபேலேருந்து. சரிங்களா? ரைட், சரி. இப்போ வந்துடலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் ஒரு தங்கத்திலேயே ஒரு சிலையை பண்ணுறாரு. தங்கத்திலேயே சிலையை பண்ணுறாரு. அது ஹைட்டு பார்த்திங்கன்னா 60 முழம்னா 90 அடி. அகலம் பார்த்திங்கன்னா அகலம் 6 முழமா? 6 முழம் உயரமா? 60 முழங்க. 60 முழம் உயரம் அப்படின்னா 90 அடி. 6 முழ அகலம்னா 9 அடி அகலம். அப்போ ஒரு 9 மாடி அளவுக்கு, 9 மாடி 9 அடி அகலத்துக்கு தங்க சிலையை செஞ்சுருக்கிறாரு. இப்போ எவ்வளோ பணம் இருந்திருக்கும் அந்த ஊரில். இப்போ நம்ம சில திட்டம்ல, இப்போ நம்ம இந்திய தேசத்தோட ஒரு பெரிய சிலையை இப்போ பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த சிலை நமக்கு தேவையா அப்படிலாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்களே. தேசத்தில் எவ்வளோ நன்மை செய்கிற ஜனங்களுக்கு ஏழைங்க இருக்கிறாங்க, ஏழைங்களுக்கு செஞ்சுருக்கலாம், இது இந்த சிலை தேவையா அப்படி பேசுகிறாங்கல்ல. செஞ்சுருக்காங்க இல்லை தெரியுதுங்களா? ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. அப்படி இந்த பாபிலோன் மாகாணத்தில் ஒரு தங்க சிலை பொற்சிலையை பண்ணியிருக்கிறாங்களாம். ஏன் தெரியுமா இது பண்ண வச்சார் நேபுகாத்நேச்சார்? 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
அது ஒரு சிலையை காமிக்கும்போது அது தலை வந்து தங்கம் இருக்கும். அந்த தங்கமான தலை நீங்கள் தான் அப்படின்னா இவருக்கு என்ன வந்துடுச்சு? பெருமை வந்து தங்கத்திலேயே தன் சிலையை, யார் சிலை? தன் சிலையை செய்ய வச்சார். செய்ய வச்சு தன்னை வணங்கும்படியாக செஞ்சார். இப்போ தங்கம் யார்? பாபிலோன் ராஜா. ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கல. இப்போ எத்தனை முழம்? 60 முழம்னா 90 அடியும் 9 அடி அகலமும் இருக்கிற ஒரு பெரிய சிலையை பண்ணி அங்கே நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு அதை வணங்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. சரிங்களா? உத்தரவு வருது. இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா சில வேளை நெருக்கப்படுவோம். ஆனால் வசனம் நமக்குள்ளே இருக்கணும். சொந்தக்காரங்க சொல்கிறாங்க பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லைனா இது ஒன்றும் இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை, உனக்குள் வேறே தேவன், வேறே தேவன், நான் தான் தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்போ இந்த மாகாணத்தில் இவங்க இருக்கிறாங்க. செஞ்சு வச்சுட்டு, நான் அப்படி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், செஞ்சு வச்சுட்டு அதை வணங்கும்படியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணறம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கும் பொழுது அதை வணங்கணுன்ற ஒரு வார்த்தையை உத்தரவை சொல்கிறாரு. அப்போ எல்லாம் வணங்கினாங்க. 3 பேர் வணங்கலை. 3 பேர் வணங்கலை. ஏன் தெரியுமா வணங்கலை? இந்த வசனம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. எந்த வசனம் இருந்துச்சு? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்கக்கூடாது, நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன வசனம் உள்ளே இருக்குது. அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த ஏசப்பாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. யோவானு தப்புன்னு போய் தூதன் காலில் விழுந்தார். ஏன்டா என் காலில் விழுற நீ? யோவான் என்ன பண்ணார்? தூதன் காலில் விழுந்தார். வெளிப்படுத்தல 19ஆம் அதிகாரத்துலையும் 22ஆம் அதிகாரத்தில். ஏன் என் காலில் விழுற? உன்னை போல் நானும் ஏசப்பாவுக்கு வேலைக்காரன் தான், அவரை தொழுது கொள். ஆமென். தூதனையே தொழுது கொள்ளக்கூடாது. ஆமென். அப்போ அந்த தொழுகைக்கு அவர் ஒருத்தர் தான். அவருக்கு கோபம் வந்துடும் தெரியுங்களா? அந்த வசனம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணாங்க? ஏசாயா 63:3 கோபம் ஏற்றுறாங்கண்ணே. கோபம் ஏற்றுனா அவர் என்ன பண்ணுவார்னா அடிப்பார். கோபம் ஏற்றினா பண்ணுவார். நம்ம பிள்ளைங்க நம்ம சும்மா நம்மளை வெறுப்பத்தை என்ன பண்ணுவோம்? தொடையை பிடிச்சி திருவி, சின்ன பசங்களாக இருந்தால் அடித்தா பலம் எங்கேயாவது பட்டு எங்கேயாவது வீங்கி போயிட்டு சொல்லி சில பேரும் தொடையை பிடிச்சி திருவி விட்டுருவாங்க. இல்லை காதை பிடிச்சி திருவிடுவாங்க. சில பேர்லாம் காதை பிடிச்சி இப்படி இந்த நகம் வச்சு அழுத்துவாங்க. அப்படியே எதுக்கு? அப்பா அம்மா கோவம் வந்து. அப்போ ஆண்டு கோவம் தான் என்ன பண்ணுவார்னா 2 வைப்பார். எதுக்கு தெரியுங்களா? அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு, வேறு எதுக்கும் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விழுந்து வணங்கலை. இப்போ கம்ப்ளைண்ட் இவங்க மேலே போயிடுச்சு. நீங்கள் செஞ்ச சிலையை இந்த 3 பேர், சிலையை மட்டும் இல்லை, அந்த பாபிலோனில் இருக்கிற தேவர்களையும் நீர் ராஜா நீர் நிறுத்தின பொருட்சிலையும் இவங்க வணங்கலைன்னு சொன்னப்போ ராஜா 3 பேர் கூப்பிட்டாரு. வாங்க தம்பிங்களா, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்கேயே வசம் இருக்குது. சரிங்களா? வணங்காதவனை தூக்கி அக்னி சொல்ல போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்லாம் சில பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது தெரியுங்களா? நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. சரிங்களா? தாவீது ராஜா கூட பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியுமா? தாவீது ராஜா என்ன பண்ணார்? பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, இந்த அம்மோன் ஜனங்களை பிடிச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கொண்டு போய் வாள்களுக்கும் இரும்பு பாறைகளுக்கும் இரும்பு கோளாறுகளுக்கும் உட்படுத்தி செங்கல் சூளை இருக்குல்ல, நம்ம ஊரெலாம் போனால் பார்க்கலாம். செங்கல் சூளை போட்டிருப்பாங்க பாருங்க. கீழே என்ன வைப்பாங்க? செங்கல் கேப்லலாம் நெருப்பு வைப்பாங்க. நல்லா பல்லுக்கா செகுப்பாக என்ன பண்ணுவாங்க? நல்லா எரிஞ்சாதான் அந்த கல் தட்டினா டங்குன்னு சவுண்ட் வரும். அப்படி தானே? நல்ல வேகாத கல்னு ஆகும், மலைக்கு கரைஞ்சி போயிடும். நல்லா வேக வைப்பாங்க. அந்த வேக வைக்கிற கல் மேலே உங்களை நடக்க விட்டா எப்படி இருக்கும்? இது தாவீது பண்ணார். பனிஷ்மெண்ட். புரியுதா இல்லைங்களா? அம்மன் புத்திரரை பிடிச்சிட்டு வந்து அந்த செங்கல் சூளையில் நடக்க விட்டாராம். நடந்து போய்ச்சாராம். பனிஷ்மெண்ட்டு.
நடந்து போய் என்ன இருப்பாங்க, செத்துருப்பாங்க அவங்க. சில பேர்லாம் குத்தி கொண்டிருக்காரு. இப்படி பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்படி இந்த பாபிலோன் ராஜா வந்து யார் நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ செய்யலையோ அவனை தூக்கி செங்கற்சூளையில் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. செங்கற்சூளையில் அக்கினி சூளையில், சரிங்களா, அக்கினி சூளையில் போட சொன்னால் இவங்க வணங்கலை. இவங்க மேலே ரிப்போர்ட் போயிடுச்சு. இப்போ இவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒழுங்கா இப்போ மறுபடியும் நாகஸ்வரம் கிணறெல்லாம் ஊதுறேன், நான் சொல்லும்போது நீ வணங்கணும் அப்படின்னு சொன்னார், உத்தரவு சொன்னார். இல்லைன்னா உன்னை தூக்கி எங்கே போடுறேன் அப்படின்னு. நல்லா பாருங்கள், பிசாசு பேச்சு கேட்டால் எப்படி நரகத்தான் போய் விழுவோம். அதே மாதிரி ஏசப்பாவும் நரகம் வச்சுருக்காருல்ல, நரகம் இருக்கா இல்லையா? நரகம் நம்ம ஒன்று இருக்குது. அப்படி தேவனும் சிலதை ஆயத்தப்படுச்சு. இவங்க மனுஷங்களை எங்கேருந்து கற்றுக்கொண்டாங்கன்னா அங்கேருந்து தேவனிடத்தில் இருந்து தான். சரிங்களா, ரைட். சரி, இப்போ வந்துடலாம். இப்போ சொல்லும்பொழுது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வந்துடலாம். இப்போ 3ஆம் அதிகாரம் ராஜாவை நோக்கி, எவ்வளோ கட்ஸ் வேணும் லோ ராஜா, உனக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. தைரியம் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய அதிகாரி இல்லை ராஜா சிஎம் ஐயாக்கு முன்னாடி நிப்பாட்டி பேசுவீங்களா நீங்கள்? இவங்க பேசுகிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, உனக்குலாம் இதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, உன்னால் என்ன முடியும் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதான அர்த்தம். வேறு எதாவது அர்த்தம் இருக்கு அதுக்கு? உனக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லைப்பா ராஜா, நீ முடியாது பண்ணிக்கோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஆமாம், இவங்க எத்தனை ஒப்பு கொடுத்துட்டாங்க, நீ கவலைப்படாத, அந்த இடத்துல என்ன பேச, இப்போ தேவன் தான் பேச வைக்காரு, உனக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. அவன் நினச்சிருப்பான், டேய் உன்னை தூக்கி நெருப்பில் போடுறேன்னு சொன்னேன், உனக்கு பயம் இல்லாமல் பேசுகிறேடா அப்படின்னு யோசிச்சிருப்பல்ல. அதனால தான் சாதாரண சூடை விட 7 மடங்கு சூடு அதிகமாக்குனாங்க. இல்லைன்னா 1 மடங்கு சூடுலேயே தூக்கி போட்டிருப்பாங்க அவங்கள. இந்த வார்த்தை பேசின உடனே அவருக்கு கோபம் வந்து 7 மடங்கு சூடாக்காரு. 17ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இருக்கிறாரு. ஒன்று அப்படி 1 அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் விடுவிப்பார். இருங்க, அப்போ அது நிப்பாட்டுங்க. இப்போ ஏசப்பா வந்து இப்போ நீங்கள் இந்த ராஜா வந்து சாத்தானுக்கு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது அக்கினிச்சில் வந்து நரகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஏசப்பா வந்து அவரை மட்டும் நம்ம வணங்கணும்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தோன்னா சாத்தானுக்கும் தப்பு வைப்பார், உன்னை நரகத்துக்கும் தப்பு வைப்பார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு சாத்தானே உன் கைக்கும் நீ விலை போகிற அந்த நரகத்துக்கும் எங்களை தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. தப்பு வைக்கலனா விட பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், என் தேவன் கொடுத்த பிரமாணத்தை நான் மீற மாட்டேன். இப்போ மீறினா அங்கே சாபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவங்க மீறல, அப்போ இவங்க மேலே ஆசீர்வாதம் வரணுமா இல்லையா? வந்துடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, நான் வணங்க மாட்டேன், அவர் விடுவிக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்ன பொழுது 3:18 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் ராஜாவோட பேசுகிறதுக்கு. பேச ரைட்டா. கடும் கோபம் வந்து வேறுபட்டது. உத்தரவு கொடுத்து கட்டும்படிக்கு. சரி, ஓகே. இப்போ யாரை கூப்பிட்ருக்காரு? தன் இராணுவத்தில் பலசாலியை கூப்பிட்ருக்காராம். இப்போ இந்த 3 பேரை கட்டினது யார்? பலசாலிங்க.
எப்பவும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, தேவ வசனத்தை ஸ்ட்ராங்காக பிடிக்கும்போது, பிசாசு பயங்கரமான ஏஜெண்ட்டை அனுப்புவான் நம்மளை கட்டுறதுக்கு. புரிதா இல்லைங்களா? கட்ட வைப்பான். நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும்போது அவங்க கட்டினாலும் பரவாயில்ல, கர்த்தர் கட்ட அவிழ்ப்பார். தெளிலால் என்ன பண்ணாங்க? சிம்சோனை பல முறை கட்டினாங்க. யார் தான் கட்ட அவுத்தது? ஆவியானவர் பலமாக இறங்கின பொழுது நெருப்பு பட்ட நூலை போல அது அறந்து போச்சு. ஆவேனா இல்லைங்களா? இப்போ பலசாலிகளை கூப்பிட்டு கட்டினா பிசாசு பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேஞ்சாக வச்சுருப்பான். இவனுக்கு இவன் போதும், நல்லா ஜெபிக்கிறவனா இவனுக்கு வேற ஒருத்தனை அனுப்புவோம். இன்னும் வசனம் நல்லா அறிஞ்சிருக்கனா இவனுக்கு வேறு அனுப்புவோம் அப்படின்னு வகையாக அனுப்புவான். சரிங்களா? அவன் நம்மளை எப்படியாவது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றுவான். எவனை சாவடிக்கலான்னு, விழுங்கலான்னு அதுதான் பாம்பு விழுங்கல, அந்த மாதிரி விழுங்கலான்னு வகை தேடி சுற்றுவான். ஆனால் ஏசப்பா நம்மளை காப்பாற்றுறவர். ஆமாம் இல்லைங்களா? இப்போ வகை தேடி ஜனங்க போட்டு கொடுத்துட்டாங்க, இவங்களை சொல்லியிருக்கிறாங்க. கட்டிருக்காங்க. யார் கட்டது? பலசாலிங்க. பலசாலி எப்படி இருந்திருப்பாங்க? இராணுவத்தில் இருக்கிற பலசாலி எப்படி இருப்பாங்க? கோலியாத் எப்படி இருந்தார்? நல்லா ஹைட்டு, வெயிட்டு, கட்டு மஸ்தான உடம்பு. அவன் அந்த கோலியாத்தை பார்த்து இப்போ இஸ்ரேல் சேனையை பயந்துச்சான். சவுலே பயந்தார், சேனையை முழுதும் பயந்து இருந்துச்சான். அப்போ அந்த பலசாலிகளை அனுப்பி கட்டி விற்று நார்மல் சூடை விட 7 மடங்கு சூடு. ஏன்னா அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. யாருக்கு? நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ சூடாக்கணும், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்மளை ஒன்றும் சொல்லுங்கள், என்ன ஒன்றும் செய்யாது. ஆமாம். இப்போ இவங்க எல்லா ஜனங்க நிற்கிறாங்க, ராஜா இருக்கிறாரு, எல்லாருக்கும் முன்பதாக தேவனை அறிக்கையிடுறாங்க. என்ன அறிக்கிட்டாங்க அவங்க? தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? அப்போ அறிக்கையிடுறாங்க. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கையிடுறேன் எவனோ அவனை பரலோகத்தில் என் தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கையிடன்னு ஏசப்பா சொன்னார். இந்த மனுஷன் எல்லாருக்கும் முன்பதாக இவங்க தேவனை அறிக்கிட்டாங்க. நம்ம கூட என்ன பண்ணுறீங்களா? தேவனை அறிக்கிடணும். எங்கள் ஏசப்பா இப்படிப்பட்டவர், நன்மை செஞ்சார், என் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருந்தேன், எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், என்னென்னவோ நான் நினச்சேன், இதெல்லாம் அதிசயமாக நடித்து என்னை கொண்டு வரேன்னு நம்ம அறிக்கை செய்யணும். சொன்னதானே தெரிய போகுது. ஆமாம் இல்லைங்களா? சொல்லணும், என் ஏசப்பா என் வாழ்க்கையில் செஞ்சார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன், வறுமையில் இருந்தேன், தரித்திரத்தில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன், பிரச்சனை இருந்தேன், யார் விடுவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், கடைசியாக ஜெபம் பண்ணேன், ஏசப்பா விடுவிச்சார். ஆமாம் இல்லைங்களா? அப்படி நம்ம சொன்னால் தான் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். சரி, இன்னொரு வசனம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா எப்பயுமே நம்ம தப்புவிப்பார். ஏசப்பா என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். எப்பவும் தப்புவிப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஏசப்பா தப்புவிக்கிற தேவன். பிசாசு நம்மளை கட்டினா ஏசப்பா நம்மளை தப்புவிப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை கட்டினன்னு யார் பிரயாசப்பட்டாலும் ஏசப்பா நம்மளை விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கார். நமக்கு விரோதம் நீங்கள் நினைப்பீங்க, நமக்கு தெரியாமலே நமக்கு கூடவே இருந்து பண்ணுற ஆள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க, பிஸ்னஸில் இருந்து கூடவே இருந்து பண்ணிவிடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? அவங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் போச்சு, நமக்கு பிஸ்னஸ் போகலாம் பண்ணிவிடுவாங்க. நல்லா உயர்ந்த நிலைமைக்கு வந்தால் பண்ணிவிடுவாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க ஜனங்க. என்ன பண்ணுறது? அதெல்லாம் பொறாமை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க சொல்லப்பட்டு. ரைட். இப்போ பவுல் சொல்கிறார் கர்த்தர் விடுவிப்பார் என்று. இதெல்லாம் இந்த வசனங்களை கொண்டு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்போ இவங்களை கட்டி கொண்டு போய் எங்கே போடுறாங்க? அக்னி சொல்ல போட போனவங்க செத்து போயிட்டாங்க. என்னன்னாங்க நல்லா பாருங்கள், போனவங்க சாதாரண ஆள் கிடையாது, பலசாலிங்க. தூரமாக இருந்து அவங்கள தூக்கி விசிறி அடிச்சிருக்கலாம், உள்ளே அடிச்சிட்டானுங்களா, தூரமாக இருந்து தூக்கி போட்டிருக்கலாம். அப்போ கிட்ட போனோடனே ஆண்டுக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைங்களை நீ இது பண்ண வரியா, உன்னை படிச்சுப்பேன்னு சொல்லி அவங்கள படிச்சுத்தாரு.
ஆமாம் இல்லைங்களா? நமக்கு விரோதமாய் பண்ணாங்கன்னா அது அவங்களே அடிக்கும். யார் நம்மளை தூக்கின்னு போய் போடணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவனே கொன்னுடும். வசனம் சொல்லுது, தான் வெட்டினக்குள்ளே தானே விழுவான். அது ஏசப்பாவுடைய செயல், நம்மளை காப்பாற்றுவார். அதுக்கு ஒன்று நம்ம தேவன் மேலே பக்தி வைராகமாக இருக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிடிப்பாக இருந்தாங்க ஆண்டவர் மேலே. ஆமாம் இல்லைங்களா? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அந்த 3 பேர் இருந்தாங்களே, நல்ல வேலை, மாகாணத்தில் ஒரு பெரிய போஸ்டிங் இருக்குது, மாகாணத்தில் இருக்கிற எல்லோரும் பார்த்துக்கணும், நல்ல சாப்பாடு ஆல்ரெடி தெரியும், நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, அதை வேணும்னு இவங்க வேறு சாப்பாடு கேட்டாங்க. நல்ல ஒரு வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. வணங்கிட்டு போக வேண்டியது தானே? புரியுது? வணங்கிட்டு போக வேண்டியது தானே? ஏன் வணங்கலை? இது எல்லாத்தையும் விட என் தேவன் பெரியவர். என்னை இந்த நிலையில் வச்சுருக்கிற என் தேவன் தான். இந்த சாப்பாடை கொடுத்தது என் தேவன் தான். என்னை அதிகாரியாக வச்சுருக்கிறது என் தேவன் தான். அதனால் அவருக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணாங்க, என் தேவனுக்காக வைராகமாக நின்னாங்க. ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, கொண்டு போய் போனாங்க. போனப்போ எப்படி வசனம் வாசிங்க, 21 வாசிங்களா? 21 வாசிங்க, 21 வாசிங்க, 3. இப்போ நீங்கள் இந்த சால்வன்றது அப்படியே கீழே நோட் பண்ணுங்கள். எதோடு போட்டிருக்காங்க? சால்வை அப்படின்னா சால்வை என்னங்க? சால்வை யாரெல்லாம் போட்டிருந்தாங்க? எலியா சால்வை போட்டிருந்தாரு. எலியாவின் மேலேருந்து சால்வை எலிசா மேலே விழுந்தது. ஹலோ, சால்வை போட்டிருந்தாங்களா? சால்வை யார் போட்டிருந்தாங்க? இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது தலையில் சால்வை போடணும் ஏன்னு சொல்கிறாங்க? பெண்கள் முக்காடிட்டு கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்கள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91 அந்த தலைமையில் ஜப சால்வையை போட்டு அவங்க தேவனுடைய மறைவில் கொண்டு போய் விடுவாங்க, தேவனுக்குள்ளே. இது ஆர்சியில் பண்ணுறாங்க, என்னவோ அது என்னமோ பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னா அங்கிருந்து வந்தது தான். 12 வயசில் பிள்ளையை என்ன பண்ணுவாங்க, ஆண்டுக்குள்ளே ஒப்பு கொடுப்பாங்க. அந்த சால்வையை, ஜப சால்வையை அவங்க மேலே போற்றி தேவனுக்கு என்று அவங்கள ஒப்பு கொடுப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 91 சங்கீதத்தில். இப்போ இந்த சால்வை அவங்க மேலே இருக்குது. இவங்களாம் யார் தான்? அப்போ ஜெபிக்கிறவங்க. யாருங்க? ஜெபிக்கிறவங்க. சால்வை, அந்த சால்வையோடு தூக்கி போட்டாங்க. நான் சொல்கிறேன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவனை, சர்வ வல்லவர் நிழலில் இருக்கிறவனை அவனை எதாவது அணுகுமா? எப்பயுமே நம்ம ஏசப்பா மறைவில், ஏசப்பா நிழலில் இருந்தோன்னா நம்மளை தூக்கியே போட்டாலும் நம்மளை அது தொடாது. அதுக்குன்னு போடாமலாம் இருக்க மாட்டாங்க. தானியேலை தூக்கி சிங்கம் கேபிள் தான் போட்டாங்க. சிங்கம் கடிச்சுதா? தானியேலை கடிக்காத சிங்கம் யாரை கடிச்சிது? மறுபடியும் தூக்கி போட்டு அவங்கள கடிச்சதா இல்லையா? இவங்கள தூக்கின்னு போய் போட்ட அவங்கள பட்சித்த அக்கினி போடப்பட்டவங்கள பட்சிக்கல. எப்படி? இதுக்கும் வசனம் இருக்கு. ஏசப்பா நம்ம கூட இருந்தார்னா நம்மளை எதுவும் சேதப்படுத்தாது. அதாவது உன்னதமான ஒரு மறைவில் நம்ம இருந்தோன்னா எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. ஆமென் இல்லைங்களா? இப்போ இந்த ஜப சால்வை என்பது அவங்க ஜப ஜீவியத்தில் இருக்கிறவங்க, தேவனை நோக்கி கூப்பிடுறவங்க, தேவனை நோக்கி அபயமிடுறவங்க, தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறவங்க. அந்த சால்வையோடு தூக்கி போட்டாங்க. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு. தூக்கின்னு போனவன் கீழே விழுந்தான், செத்தான். தூக்கின்னு போகப்பட்டவன் உள்ளே விழுந்தோம், அவன் விழுந்து போகலை, எழுந்து நின்றான். அல்லேலூயா. அவனை தப்புவிக்கும். அதான் சொல்ற, ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவனா. ஜெபிக்கிறவன் யாரு? ஜெயிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 33 18 19 வாசிக்கும் பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி. பாருங்க, இப்போ இவங்க யாருக்கு பயந்தாங்க? ஏசப்பா வார்த்தைக்கு பயந்தாங்க. அவர் சொன்னார், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த வார்த்தைக்கு பயந்தாங்க. அதை நமஸ்கரிக்காத, சேவிக்காத அந்த வார்த்தைக்கு பயந்ததால் அவங்க ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஒன்று. ரெண்டாவது, நீ
எப்போ நீ ஆண்டுக்காக உன்னை ஒப்பு கொடுக்குறியோ, உலகத்தில் எல்லாருக்கும் பஞ்சம் வந்தாலும் உனக்கு வராது. வரும்ன்ற வசனம் போய் சொல்லுமா? உன்னை காப்பாற்றுவார், பஞ்சத்துலேயும் உன்னை போஷிப்பார். போஷித்தார்ல பஞ்சத்தில். யாரை போஷித்தார்? யாரை போஷித்தார்? சாரபாத் விதவையை கொண்டு எலியாவை போஷிச்சார். ஏன்னா எலியா வந்து தேவன் மேலே பக்தி வராங்க கொண்டு தேவ வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் சொந்தக்கெல்லாம் பயந்து ஓடுற ஒரு மனுஷன். உண்மையாகவே நான் சொல்ல பாருங்க, தேவனுக்கு நம்ம பயந்து நடக்கும்போது எசபேலினுடைய ஆவிக்கு நம்மை தப்புவிப்பார். எசபேல் நம்மளை கொல்ல பார்க்கலாம், அந்த எசபேலுடைய ஆவிக்கு, எசபேல் நம்ம கொள்ளுகிற சதிக்கு நம்மளை தப்பு விற்று கேரித்து நதி அண்ணில் கொண்டு போய் உனக்கு தண்ணியை கொடுத்து ராஜாக்கள் சாப்பிட்ற இறைச்சினால் நம்மளை போஷிப்பார். ஆமேனா இல்லைங்களா? அதுக்கப்புறம் மூன்றரை வருஷம் பஞ்சம் முடிவு வரைக்கும் அப்பமும் தண்ணீரும் அவங்களுக்கு கிடச்சிது. யாருக்கு? தேவனுக்கு பயந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோட காக்கவும். இப்போ கண் யார் மேல் இருக்கான்? யார் மேல் இருக்கான்? நீங்கள் நினைக்க போகிறீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு மேலேயும் நீங்களும் நானும் வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படியே வாழ்ந்தோன்னா உங்கள் மேலே ஏசப்பா கண் இருக்கும். அல்லேலூயா. அவங்க மனுஷங்க தானே, அவங்கள பார்க்குற கண்ணு நம்மளை பார்க்க மாட்டாரா என்ன? செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, வசனத்தை மீறாத, வசனத்தை மீறி நடக்காத, வசனத்தை நம்ம பண்ணக்கூடாது, ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. ரைட். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 91 3 வாசிங்களேன். வேடுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார். உன்னை மூடுவார். சரி, நீங்கள் வீட்டில் வாசிங்க 9 வரைக்கும். இப்போ ஏன் நான் அந்த ஜெப சால்வை இருக்கலாம் அவங்க இதெல்லாம் ஏன் நல்லா பாருங்க, பைபிளில் ஒரு வார்த்தை சால்வைன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் உடனே போயிடும், சால்வை யார் போட்டிருந்தது? அப்போ ஜெபிக்கிறவனை கர்த்தர் விடவே மாட்டார். தேவ வசனத்துக்கு பயந்து நடக்கிறவனை கர்த்தர் விடவே மாட்டார். ஏசப்பா கண்ணு அவங்க மேலே தான் இருக்கும். நல்லா பாருங்கள், பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. அவர் தூரமாக இருந்தால் அங்கே பரலோகத்தில் இருந்தாலும் அவர் கண்ணு நம்ம மேலே இருக்கும். புரிதலைங்களா? அப்போ நம்ம மேலே அவருடைய கண் இருக்கும். ஏன்னா நம்ம அவர் வசனத்திற்காக இன்றைக்கி நம்ம இங்கே அமர்ந்திருக்கோம். எதுக்காக அமர்ந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைனா தேவ ஆலயத்துக்கு போகணும், தேவ சமூகத்தில் இருக்கணும், அவரை ஆராதிக்கணும். இது நமக்கு அவர் கட்டளையாக கொடுத்துருக்கிறாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. நினைக்கிறது மட்டும் இல்லை, நீ போய் அங்கே இருக்கணும்னு சொன்னது நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அவர் கண் யார் மேலே இருக்கும்? நம்ம மேலே இருக்கும். ஆமேனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இன்னொரு வாசனத்தில் இப்போ நெருப்பில் போட்டாங்களே, நெருப்பு அவங்கள ஏன் தெரியுமா எதுவும் ஆக்கலை? ஏசாயா 43:2 எடுத்துக்கோங்க. ஏசாயா 43:2 சீக்கிரம், டைம் ஆச்சு. ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது, ஹலோ, யார் இருக்கிறதா? தண்ணீரை கடந்தாங்க. யார் கடந்தது? செங்கடலை கடந்தாங்களே, கர்த்தர் இருந்தார். யோர்தான் ஆறு புரண்டு ஓடுகிற ஆறு. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சீசனா புரண்டு ஓடுமா, அப்படியே தண்ணி பின்னாடி போச்சு. நீ அக்கினியில் நடக்கும்போது, இதுதான் பாயிண்ட்டு, நீ அக்கினியில் நடக்கும்போது அவங்க உள்ளே நடக்கிறாங்க, கட்டுண்டரெலாம் விழுந்து கட்டெல்லாம் கலந்து போச்சு, எழுந்து நடக்கிறாங்க. நீ அக்கினியில் வேகாது இருப்ப, அக்கினி உன் பேரில் பற்றாதான். ஹலோ, புரியுதா இல்லைங்களா? இருக்காங்க. செங்கல்ல கடந்தாங்களா? ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் புரண்டு போகிற ஆறு பின்னோக்கமாக ஓடி போச்சு. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி போச்சு. அப்புறம் அக்கினி. இந்த அக்கினியை பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆபிரகாமை தூக்கி போட்டாங்க ஒரு நாளில். ஆபிரகாம் நீங்கள் சும்மா இல்லை, சும்மா ஆபிரகாம் வர்றாரு சும்மா நினச்சிட்டிங்களா என்ன? இப்போ தாவீது பண்ண வச்சார்ல, அம்மன் புத்திர செங்கல் சூளையை கடக்க வச்சுது, அந்த மாதிரி ஆபிரகாமை கடக்க வச்சுட்டாங்க அப்பயே. இது பைபிள் இல்லை, வேறு யாஷர் என்ற புஸ்தகத்தில் இருக்குது. சரிங்களா? செங்கல் சூளையில் ஆபிரகாமை நடக்க விட்டாங்க, ஒன்றுமே ஆகலை. அதுதான் இவங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன்.
எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு ஆபிரகாம் மாதிரி சொன்னாங்க. ஆமேனே இல்லைங்களா? தூக்கி போட்டாங்க, ஒன்றும் ஆகலை. அவருக்கு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இல்லாமல் ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ரைட். இப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு நான் இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்போ உள்ளே போட்ட உடனே என்ன ஆகலை? நீ அக்னியில் நடக்கும்போது வேக மாட்டாய். இவங்க நடக்கிறாங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க? அக்னிக்குள்ளே நடக்கிறாங்க, வேகலை. அக்னி இவங்க மேலே ஒரு துளி கூட படலை. நீங்கள் அதுக்கு இந்த ஏசாயா 43 இருக்குல்ல, 1, அதுக்கப்புறம் 3, 4, 5 வாசிச்சுக்கோங்க. யாருக்குன்னு அங்கே தெளிவாக போட்டிருப்பார். யாருக்கு பற்றாது, யார் மேலே பொருளாது, யார் கூட கர்த்தர் இருப்பாருன்னு. எப்பயுமே நான் வசனம் சொல்லும்போது மேலே கீழேயும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிக்கணும். ஹலோ, ரைட். சரி. 34ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்து நின்னானா. உள்ள அவங்க எழுந்து நடக்கிறத பார்த்துட்டு என்ன பாருங்க, தூக்கின்னு போன பலசாலி செத்து போயிட்டான். தூக்கி போடப்பட்டவங்க உள்ள கட்டு அவிழ்க்கப்பட்டு விடுதலையாக சுற்றுறத நேபுகாத்நேச்சார் பார்த்து பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து வாசிங்க. ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறீங்க, ரைட்டுங்களா? இப்போ யார் இறங்குனது? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஆண்டுக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்காக இறங்குவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டு மேலே பக்தி வைராக்கமாக இருக்கணுங்க. வசனத்தின்படியே நம்ம வாழ்க்கை, ஜப ஜீவத்தில் நம்ம வாழ்க்கை, தேவனை உயர்த்துறதுல நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்காக இறங்கிடுவார். இறங்குவாரா இல்லைங்களா? இறங்குவாருங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்னாவுக்கு 2 கை இல்லாமல் 4 கை இல்லை, ஒரு தலைக்கு பதிலாக 2 தலை இல்லை, 4 கால் இல்லை. நம்மளை போல சாதாரண மனுஷங்க தான். வசனத்தின்படியாக அவன் வாழ்க்கை இருந்தது. யார் யாரெல்லாம் வசனத்தின்படியாக வாழ்கிறாங்களோ அவனோட கர்த்தர் இருப்பார், அவனுக்காக கர்த்தர் இறங்குவார். வசனம்தாங்க. வசனம்தான் உன்னை தப்பு வைக்கும். வசனம்தான் உன்னை கர்த்தர் உன்னை வசனம் நீ வாழ்ந்தாலும் உன்னை பார்ப்பார் ஆண்டவர். நீ வசனத்தின்படியாக இல்லைன்னா கர்த்தர் பார்க்க மாட்டார், கோபம் வந்துடும் நம்ம மேலே அவருக்கு. ரைட். சரி. அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னா வசனத்தின்படியாக நம்ம வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். சரி. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அக்கினி பாருங்க, அந்த உடம்பு மேலே அக்கினி பேலன்ஸ் செய்யலையாம். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம ஏசப்பா வார்த்தையின்படியாக மட்டும் நடந்தோன்னா இந்த உடம்பு மேலே நரகத்தில் எரிகிற அக்கினியும் பேலன்ஸ் செய்யாது. நீ நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுவ. ஹலோ, நம்ம தேவ வார்த்தைக்கு படி நடந்தன்னா நீ நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுவாய். சரீரங்களை தலை மயிறு கருகாமலும், மறுபடியும் போடுற பாயிண்ட்டு சால்வை வீசாமலும் கண்டார்கள். இப்போ 4 விஷயங்கள் அங்கே இருக்குது. ஒன்று, உடம்பு ஒன்றாகலை, தலை முடி ஒன்றாகலை. சில பேர்லாம் கொளுத்தின்னு செத்துறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலை முடியல அப்படியே கரைஞ்சி அப்படி ஒட்டிகிட்ருக்கோம் அவன் தலையில். அது ஒரு ஆவி. அவங்க அப்படி என்ன பண்ணோம் பார்க்கும். ரைட். 2 தலைமுடினால போட்டிருக்கிற துணி சால்வை ஒன்றாகலை, அவங்க மேலே நெருப்பு வாசனையே வரல. ஒரு டயரை கொளுத்துனா நாற்று அடிக்கும் பார்த்தீங்களா, எந்த ஸ்மெல்லும் வரல. இதெல்லாம் எப்படின்னா ஏசப்பா நம்ம கூட இருந்தார்னா எதுவும் நம்மை சேதப்படுத்தாது.
ஏசாயா 43:2 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால், நல்லா பாருங்கள், நான் சொல்கிறேன் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். உண்மையாக ஏசப்பாவுக்கு உண்மையாக இருந்தால், உண்மையாக ஏசப்பா வந்து பெரிய ஊழியக்காரரு 5000 10,000 4 லட்சம் அப்படிலாம் சொல்ல. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ உண்மையாக இருக்கியா? உனக்கு கொடுத்த ஊழியத்தில் உத்தமமாக இருக்கியா? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் அதிகாரி ஆக்குவேன். கொடுத்துக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கியா? அப்படி தான் சொல்லியிருக்காரு, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு. பால் யாங்கிச்சோ 4 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வச்சுருந்தா நீ 8 லட்சம் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டார், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை தான் சொல்லுவார். புரியுதா இல்லைங்களா? எப்பயுமே நம்ம டிசைட் பண்ணுறது ஆளுங்களை வச்சு அல்ல, ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற கனியை வச்சு தான் அவனை டிசைட் பண்ணணும். ஹலோ, புரிஞ்சுதா இல்லையா? நிறைய மெகா சர்ச்சுன்னு பார்த்து கணக்கு போட்டுற போகிறீங்க. மெகா தான் மெகா ஸ்டார். அப்புறம் ஒரு ஊழியத்தை கணக்கு போட அந்த ஊழியக்காவுடைய கனியை பார்க்கணும். கர்த்தர் நல்லவர், ரைட்? சரி, இப்போ இதை பார்த்துட்டு அவங்களே பிரமிப்பாயிட்டாங்க. 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பட்டிருக்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லைன்னு நேபுகாத்நேச்சாரை சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, கண் கூட பார்த்துருக்காருல, போட்டவன் பலசாலி செத்து போயிட்டான், போடப்பட்ட இவங்களை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இதுதாங்க சாட்சி. அவங்க மூலியமாக நேபுகாத்நேச்சார் தேவ வார்த்தையினாலே தொடப்பட்டார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் சொல்லிட்டு, அந்த கடைசியில் பார்க்கும்போது உயர்த்தி வச்சார் அவங்கள. நல்லா பாருங்கள், நம்ம ஏசப்பாவுக்கு உண்மையாக வாழ்ந்தோன்னா, உத்தமமாக வாழ்ந்தோன்னா, வசனத்துடைய வாழ்ந்தா கர்த்தர் உயர்த்தி வைப்பார். உயர்வை தேடி நம்ம போக தேவைங்க. நீங்கள் வசனத்துடைய வாழ்ந்து பாருங்கள், உயர்வு உங்களை தேடி வரும். நீங்கள் ஏன் ஓடுறீங்க உயர்வை தேடி? உயர்வு தானாக வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருங்க. நீங்கள் தேவனிடத்தில் நான் ஐஸ்வர்யம் இருக்க பாருங்கள், பரலோகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் இருக்க பாருங்கள். உலகத்தில் நம்ம ஐஸ்வர்யம் இருந்த பிரயோஜனம் இல்லை, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்க பாருங்கள். புரியுது இல்லைங்களா? அப்போ தேவனிடத்தில் நம்ம ஐஸ்வர்யம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி பிரசங்கி படித்தப்போ 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் அது படிச்சுக்கோங்க. பிரசங்கி படித்தப்போ என்னதான் சேர்த்து வச்சாலும் செத்து போயிட்டா அது எவனோ எப்படி யூஸ் பண்ணுவோன்னு தெரியாது, எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது அப்படின்னாரு. பிரசங்கி 2ல் நீங்கள் பொறுமையாக வாசிங்க, வீட்டில் போயிட்டு, சரிங்களா? பிரசங்கி 2 பொறுமையாக வாசிங்க. நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் மனசுக்கு சஞ்சலமும் வருத்தம் தான், சரிங்களா? நம்ம சம்பாரிச்சு வைப்போம், புள்ள ஒழுங்காக இருந்தால் சரியாக போயிட்டான், புள்ள ஒரு மாதிரி இருந்தானா போச்சு. நம்ம வாயை கட்டி வயிற்றை கட்டி கஞ்சி குடித்து கூழை குடித்து சேர்த்து வச்சுருப்போம், அது நாஸ்தி பண்ணிட்டு போய்டும் எல்லாத்தையும். புரிதல் இல்லைங்களா? அதெல்லாம் சும்மா அது அந்த நேரத்துக்கு, அதெல்லாம் எல்லாம் மாய, மனசுக்கு சஞ்சலம். சரி, யார் பண்ண போகிறோம்? யார் சொல்கிறது? சாலமோன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நம்ம நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா, நம்ம தேவனுக்கு உண்மையாக இருந்தால் தேவன் நம்மளை தப்பு வைப்பார். தேவனுடைய வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோன்னா கர்த்தருடைய கண் நம்ம மேலே இருக்கும், நமக்காக அவர் இறங்குவார். இந்த 3 பேர்கிட்ட கற்றுக்கொண்டு என்னென்னா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையை பிடிச்சாங்க. நல்லா பாருங்கள், 3 கல்லை வச்சு வானா வேற ஒருத்தன் வருவான். யார் வருது? வேற ஒருத்தன் வருவாங்க. நீ கல்லை வச்சு வான்னு கூப்பிட்டா ஒருத்தன் வந்துடுவான், பிசாஸ். ஏன் வந்தான்? நான் எங்கே வந்தேன்? இவன் தான் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? மரத்துக்கீழே 3 கல்லை வச்சு கூப்பிட்டான், வீட்டில் ஒரு கல்லை வச்சு கூப்பிட்டான். என்னென்ன வச்சே கூப்பிட்டா வந்துடுவான். அவன் தான் எவனை விழுங்கலான்னு சுற்றுறவன்ல வந்துடுவான். அழைக்கிறதால தான் அவன் வருவான். அதான் நான் தூக்கி எல்லாம் விசாரிக்க சொன்னான். எதுவுமே இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, வரைஞ்சதே இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது, தூக்கி அடி எல்லாத்தையும் வெளியே. புரியுதா இல்லைங்களா? அவ்வளோ வைராக்கியமாக இருக்குனாங்க. நீ வைராக்கியமாக என்ன லாபம் பண்ணுறியா? இன்றைக்கி இவங்க பெற்ற நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. தப்பு வைக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். உயர்வு தானே ஆசைப்படுறோம்,
நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதம் இருக்கணும், மற்ற ஜனங்களை பார்க்கணும், என் சொந்தக்காரர் நான் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா? இந்த உயர்வு எப்படி வரணும்? நீ தேவனுக்கு உண்மையாக இருந்து பழகிப்பார், தேவ வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துப்பார், தேவ வசனத்தை வாழ்ந்துப்பார், கர்த்தரை உயர்த்தி வைப்பார். சரி, இப்போ இங்கே சொல்லப்பட்ட சங்கீதம் 97 முடிஞ்சு அவ்வளோதான். சங்கீதம் 97:7 சொல்லப்பட்டிருக்கு, சொரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற என்ன வாங்கலாம் அவங்க சொரூபம் விக்கிரகம் அதை பார்த்து பெருமை பாடுறவன் வெட்கப்பட்டு போவானாங்க. வாசிங்க அப்படியே. தேவர்களே, ஹலோ அப்படியே கோடு போடும் கீழே. தேவர்களே யார் தொழுது கொள்ளுமா? இயேசுவை. ஏன்னா நீ எத்தனை கோடி இருந்தாலும் தேவராக இருந்தாலும் அவர் காலில் விழு. தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்க. ஆமென். இவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த வசனம் தெரிந்தாலாம் அதையெல்லாம் அவரை கும்பிடும். அவரை கும்பிடுறதை நான் கும்பிடணுமா? அவரை மட்டும் தான் நான் கும்பிடுவேன். ஏன்னா வசனம் சொல்லுது, என்னை என்று உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்காக உண்டாக்கி அதை நமஸ்கரிக்காத, அதை சேவிக்காத. ராஜாவே, நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன், உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டனை தப்பிச்சாலும் சரி தப்பிக்கலாம் சரி பார்த்துக்கலாம். ஆமே. உடனே ஆண்டனார். இப்படி தான் இருக்கணும். நம்ம தேவ மேலே வைராக்கியமாக இருக்கணும். சும்மா வார்த்தைக்குள்ள நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் காக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆமேனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா எல்லா தேவர்களும் சேவிக்கத்தக்கவர் அவர் ஒருத்தர் தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை. அவர் தான் தேவன். ஆமாம் இல்லை, நான் தான் அவர் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கொள்வோம். இன்றைக்கி வார்த்தை தான், உனக்குள் வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னடா இன்றைக்கி இந்த வசனம் இப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை உயர்த்தி வைப்பார். நம்ம வாழ்க்கையில் 2 தாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும், உயர்ந்திருக்கணும். இது கிடைக்கிறதுக்கு வழி கர்த்தர் நீங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் வசனப்படியாக வாழுங்க, கர்த்தர் உங்களை சத்துருவின் கட்டுகளுக்கு விடுவித்து, சத்துருனுடைய துராலோசனைகளுக்கு உங்களை விடுவித்து, அவனுடைய தந்திரங்களுக்கு உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அங்கே இருக்கிற எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாரை விட இந்த 3 பேரை உயர்த்தி வச்சார். ஆமேனா இல்லைங்களா? நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், சகல ஜனங்களை பார்க்கலும் கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர் வசனத்துக்கு செவி கொடுத்து அவர் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் ஓடணும். எப்படி இவங்க சாட்சி கொடுத்தாங்களோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக சொன்னாலும் அப்படி சொல்லணும். நான் நம்புகிறேன், என் இயேசு என்னை விடுவிப்பார். சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே பரலோகத்தில் நம்ம குறித்து பேசி நமக்கு அனுப்புவார், தயவு அனுப்புவார். அதில் இப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். தேவன் சொன்ன முதல்ல நியாயப்பிரமாணத்தில் முதல் வார்த்தை, அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்வோம், மற்ற வார்த்தையும் பிடித்துக்கொள்வோம், அவருடைய வார்த்தையினுடைய வாழ்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களை பெருக செய்வாராக. ஆமென்.